நம்ம கதாநாயகன் ராம் சரண் பயங்கரமான கோவக்காரு. யாராக இருந்தாலும் எடுத்தோன்னே கை நீட்டி அடிச்சிடுவார். அவரை காதல் பண்ணுற கியாரா அத்வானி, சச்சே இதெல்லாம் தப்பு, அப்படி யாரையும் அடிக்கக்கூடாது, உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது, உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் சில பல டெக்னிக்கெல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லித்தராங்க. இதே மாதிரி சீன ரட்சகன் படத்தில் வருதா? அட போங்க நீங்கள், உங்களுக்கு இவ்வளோ ஞாபக சக்தி இருந்தால் பாவம் அந்த சங்கர் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு படத்துலையும் எப்படி அவரால் புதுசாக சீன் வைக்க முடியும்? அவர் நான் வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படம் கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் செகண்ட் ஹாஃபில் நம்மளை ஒரு மாதிரி மயக்கி படத்தை பார்க்க வச்சிடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ராம் சரணும் அஞ்சலியும். டைரக்டர் சங்கர் பாட்டு சீன்லலாம் மலைக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சில பிரம்மாண்டங்களை காட்டுவார். இந்த படத்தில் அதையெல்லாம் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான சாங்கு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வருது. காமெடிக்கு சுனிலை நம்பியிருந்தால் கூட ஜெயராம் போகிற போக்கில் அடிக்கிற கமெண்ட்டுகள் நம்மளை சிரிக்க வைக்கிது.